இபிஎஃப்ஓ கிளைம் ப்ராசஸ் தொடர்பான புதிய ரூல்ஸ் ஒன்றை அறிவித்துள்ளது. இந்த விதி என்ன, இது யாருக்கெல்லாம் பயனுள்ளதாக இருக்கும் என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. இபிஎஃப்ஓ ஒரு உறுப்பினர் இறந்தால் அவரது ஆதார் அட்டை இல்லாமலேயே பிசிக்கல் கிளைம்களை செயலாக்குவதற்கான புதிய சலுகையை அறிவித்துள்ளது. இந்த மாற்றமானது ஆதார் தரவுகளில் உள்ள பிழைகள், பழைய கேஸ்களுக்கான ஆதார் தகவல் கிடைக்காதது மற்றும் UITAI தரவுதளத்தில் உள்ள தொழில்நுட்ப சிக்கல்கள் போன்ற கள அலுவலகங்கள் எதிர்கொள்ளும் சவால்களை எதிர்கொள்ளும் நோக்கத்தின் கீழ் கொண்டு வரப்பட்டுள்ளது. இந்த மாற்றத்தின் விளைவாக ஆதார் சீடிங் இல்லாமலேயே பிசிக்கல் கிளைம்களின் செயலாக்கமானது ஆஃபீஸ் ஃபைல் மூலம் ஆஃபீஸர் இன்சார்ஜ் OIC அனுமதியை பெறுவதை தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்று இபிஎஃப்ஓ குறிப்பிட்டுள்ளது. குறிப்பிட்ட ஃபைலில் இறந்து போன இபிஎஃப்ஓ உறுப்பினரின் விவரங்கள் மற்றும் உரிமை கோருபவர்களின் சட்டப்பூர்வமான தன்மையை அங்கீகரிக்க மேற்கொள்ளப்படும் சரிபார்ப்பு நடைமுறைகளும் ஆவணப்படுத்த வேண்டும் என்றும் இபிஎஃப்ஓ குறிப்பிட்டுள்ளது. கூடுதலாக இந்த புதிய நெறிமுறையில் மோசடியான வித்ட்ராவல்ஸ் அபாயத்தை தடுக்க ஆஃபீஸர் இன்சார்ஜால் இயக்கப்பட்ட பிற கவனமான நடவடிக்கைகளுடன் செயல்படுத்தப்பட வேண்டும் என்றும் இபிஎஃப்ஓ தெரிவித்துள்ளது. UAN என்று சுருக்கமாக அழைக்கப்படும் யூனிவர்சல் அக்கவுண்ட் நம்பர் ஆனது சரியாக இல்லை, ஆனால் ஆதார் தரவு சரியாக இருக்கிறது என்பது போன்ற சூழ்நிலைகளில் இந்த புதிய நடைமுறைகள் மிகவும் உதவிகரமானதாக இருக்கும். இதுபோன்ற சந்தர்ப்பங்களில் மார்ச் 26, 2024 தேதியிட்ட JDSOB வெர்சன் 2 பத்திகள் 6.1 மற்றும் 6.10 விவரிக்கப்பட்டுள்ள வழிகாட்டுதல்களை பின்பற்றுமாறு கள அலுவலகங்களுக்கு இபிஎஃப்ஓ அறிவுறுத்தியுள்ளது. செப்டம்பர் 24, 2020 தேதியிட்ட முந்தைய சுற்றறிக்கையில் கோடிட்டு காட்டப்பட்டுள்ள வழிமுறைகளின்படி UANஇல் உள்ள தரவை சரி செய்தல், சீடிங் மற்றும் ஆதாரை சரிபார்த்தல், அங்கீகரித்தல் ஆகியவைகளும் இதில் அடங்கும். ஆதார் பதிவுகளில் உள்ள விவரங்களில் உள்ள தவறுகள், பழைய கேஸ்களுக்கான ஆதார் தகவல்கள் கிடைக்காதது, முடக்கப்பட்ட ஆதார் கணக்குகள் மற்றும் UIDAI தரவுதளத்தில் ஆதாரை சரிபார்ப்பதில் உள்ள தொழில்நுட்ப சிக்கல்கள் போன்றவைகளை செயல்படுத்துவதிலும் பாதிக்கப்பட்ட உரிமை கோருபவருக்கு உடனடியாக பணம் செலுத்துவதிலும் தாமதத்தை ஏற்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து கொண்டு வரப்பட்டுள்ள இபிஎஃப்ஓவின் இந்த புதிய சலுகையானது உரிமை கோரல் செயல்முறையை, அதாவது வித்ட்ராவல் ப்ராசஸை ஒழுங்குபடுத்துவதையும் உரிமை கோருபவர்களுக்கு சரியான நேரத்தில் பணம் கிடைப்பதை உறுதி செய்வதையும் நோக்கமாக கொண்டுள்ளது என்பதில் சந்தேகம் வேண்டாம். இறந்த நபர்கள் சம்பந்தப்பட்ட கேஸ்களில் ஆதார் சீடிங் மற்றும் அங்கீகரிப்பதில் கள அலுவலகங்கள் சிரமங்களை எதிர்கொண்டதால் இந்த மாற்றங்கள் அவசியம் என்றும் இபிஎஃப்ஓ குறிப்பிட்டுள்ளது.